நறுமலர் தீபம் வலையொலி பேராசிரியர் பெருமக்களே, இந்த வீடியோ முற்றிலும் உங்களுக்காகத்தான். நீங்கள் எந்த பாடத்தை தேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ எல்லோருக்கும் பொதுவான வீடியோ என்பதால் அனைவரும் பார்க்கலாம். முதலிலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 25 மார்க் அப்படின்றது ஸ்கூல் புக்கில் இருந்து, 25 மார்க் அப்படின்றது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து. அதே மாதிரி செகண்ட் பேப்பர் குறித்து தான் எல்லோருக்கும் பல சிக்கல்கள் இருக்கிறது. எல்லோருமே பல வகையான கேள்விகளை கேட்குறீங்க. என்ன அப்படின்னாக்க, அது எப்படிங்க சார், காலையிலையும் கட்டுரை வினாக்கள் இருக்குது, மத்தியானமும் கட்டுரை வினாக்கள் இருக்கிறது. காலையில் கட்டுரை வினாக்கள் எந்த பகுதியில் இருந்து இடம்பெறும் அப்படின்னு தான் பெரும்பாலானவர்கள் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பாடம் அப்படின்றது, இந்த டிஆர்பி அப்படின்றது ஏதோ ஒரு 20,000, 30,000, 50,000த்துக்கான ஒரு அந்த மாதிரி சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு டிஆர்பி கிடையாது. இதில் நீங்கள் தேர்ச்சி பெற்று உள்ளே பணியில் அமர்கிற போது உங்களுக்கு சம்பளம் 1 லட்சமாக இருக்கும். நன்றாக நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக 1 லட்சமாக இருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் 2026 தான் நீங்கள் உள்ளே போய் பணியில் அமர போகிறீங்க. அந்த சமயத்தில் 8th பே கமிஷன் போட்டிருப்பாங்க. 8th பே கமிஷன் படி கட்டாயமாக உங்களுக்கு முதல் மாத சம்பளமேயே குறைஞ்சபட்சம் 95 1 லட்சம் வரைக்குமான அந்த சம்பள உயர்வு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். முதல்ல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம் யோசிக்கணும். முதல்ல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறப்போகிற அந்த ஆற்றல் நமக்கு இருக்கா அப்படின்றத டிஆர்பி சோதிக்காமல் விட மாட்டாங்க. நிச்சயமாக நம்மளுடைய டிஆர்பியினுடைய வெற்றியில் இந்த முதல் பேப்பர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு பேப்பராக இருக்கும். சரிங்க சார், அப்படின்னா கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சப்ஜெக்ட்லேருந்து தான் அந்த கேள்விகள் வரப்போகுது. அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. அவரவர்களுடைய பாடத்திட்டத்திலிருந்து தான் அந்த கேள்விகள் வரப்போகுது. ஆனால் கேள்விகள் மட்டும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ப்ளூம் டாக்ஸானமி அப்படின்னு ஒரு வார்த்தையை டிஆர்பி அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. என்ன சார் அந்த ப்ளூம் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய கேள்வி முறைகள் அப்படின்றது முற்றிலும் சிந்திக்கிற வகையில் இருக்கும். அனலைசிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. அதாவது அலசி ஆராய்ந்து சமூகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, ஒரு கேள்வியை நீங்கள் எப்படி அணுக போகிறீர்கள், சமுதாயத்தில் சமகாலகட்டத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி நிலைகள் என்னென்ன, இது எல்லாவற்றையும் மனதிற்குள்ளாக வைத்து கொண்டு நீங்கள் விடையளிக்கிற மாதிரியான ஒரு கேள்வியாகத்தான் ஃபஸ்ட்டு பேப்பரில், அதாவது ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு செக்ஷன் மத்தியானம் உங்களுக்கு 2 மணி நேரத்தில் 8 கேள்விகள் கொடுத்து 5 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 5 கேள்விகள் உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். சரிங்க சார், இப்போ ஏற்கனவே குரூப் 1ல் குரூப் 2ல் சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் சமகால வாழ்க்கைக்கும் பொருந்துகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. திருக்குறள் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் வழிகாட்டுகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த ப்ளூம் டாக்ஸானமின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப தெளிவாக நான் சொல்லிடுறேன். விவரிக்க, விளக்குக, மதிப்பிடுக, பட்டியலிடுக, ஆராய்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி தான் என்ன அப்படின்னா இந்த ப்ளூம் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பொருந்துமா, ஒரு கூற்றை சொல்லி யாதும் ஊரே யாவரும் கேளீர் சமகாலத்திற்கு பொருந்துமா, கணியன் பூங்குன்றனாரின் இக்கூற்று சமகாலத்திற்கு பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்ம நல்லா பாடம் படிச்சிருப்போம். நமக்கு அந்த பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் முழுமையாக நமக்கு என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா எழுத தெரிஞ்சிருப்போம். முழுமையாக மனப்பாடமாக நமக்கு தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் புறநானூற்றில் இருக்கக்கூடிய பல பாடல்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சமகாலத்திற்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது பொருந்துமா, இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு நம்ம வழக்கமாக எழுதுகிற மாதிரி நம்மளால் விடையை சொல்ல முடியாது. அதற்கு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பயிற்சி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக இந்த மாதிரி பொதுவாக வரக்கூடிய கேள்விகளை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? சரி, இன்னொரு கேள்வி சொல்கிறேன் பாருங்கள். திருக்குறள் தற்கால மக்களுக்கும் வழிகாட்டுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. சரிங்களா? அதே மாதிரி ஊடகங்கள் தமிழை வளர்க்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி.
இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் தமிழ் மொழியை எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறது, அதில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கிறது. ஒருவேளை நான் இப்படி மாற்றி கேட்குறேன் பாருங்கள், தொலைக்காட்சிகள் தமிழை வளர்க்கிறதா அப்படின்னு கேட்டாலும், வானொலி தமிழை வளர்க்கிறதா அப்படின்னு கேட்டாலும், அல்லது செய்தித்தாள்களில் தமிழ் வளர்ச்சி அப்படின்னு கேட்டாலும், இந்த மாதிரி பொதுவான கேள்விகள். இப்போ நமக்கு 10வது யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க சில எல்லாம் மேடை பேச்செல்லாம் கேட்டிருக்கிறாங்க. மேடை பேச்சில் தவிர்க்க வேண்டியவை எவை, இல்லை மேடை பேச்சில் கையாளக்கூடியவற்றை விளக்குக, மேடை பேச்சில் எடுப்பும் தொடுப்பும் முடிப்பும் குறித்து விவரிக்க. ஏன்னா ஒரு பேச்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகளை பொறுத்த வரைக்கும் அனலைசிங் அப்படின்ற ஒரு முறையில் இருக்கும், விவரிக்க அப்படின்ற ஒரு முறையில் இருக்கும், பட்டியலிடுக அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில் இருக்கும். இப்போ செம்மொழி நூல்களை பட்டியலிடுக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும், கம்ப்ளீட்டாக 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு, அதுக்கு பின்னாடி இலக்கண நூல்கள், அப்புறம் முத்தொள்ளாயிரம், அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்னு சொல்லி எல்லா நூல்களையும் என்ன செய்யணும், இலக்கிய நூல்கள், இலக்கண நூல்கள், காப்பிய நூல்கள், சிற்றிலக்கிய நூல்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு பக்காவாக அதை நமக்கு அனலைஸ் பண்ண தெரியணும். அப்போ பட்டியலிடுக அப்படின்னு கேள்வி கேட்டாலும், விவரிக்க அப்படின்னு கேள்வி கேட்டாலும், ஆராய்க அடுத்த விஷயம் அதுதான் கேட்பான். ஆராய்க அப்படின்ற மாதிரி கேட்பான். இப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தான் ஏற்கனவே யூஜிசி கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டிருந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்கால தமிழ் மொழிக்கு இலக்கணம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தான். இது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். இப்போ நம்ம இலக்கணத்தோட பேசுகிறோமா, பொதுவாக தமிழ் பேசுகிறோமா அப்படின்னு கேட்குறதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. இலக்கணத்தோடு நம்ம பேசுகிறோமா அப்படின்னா மிகப்பெரிய சந்தேகம் தான். ஆனால் நீங்கள் கேள்வி எழுதும்போது, கேள்விக்கு விடை எழுதுகிற போது எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னாக்க, அதற்கு அதாவது தற்கால தமிழ் மொழிக்கு கட்டாயம் இலக்கணம் தேவை அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை அலசி ஆராய்ச்சி எழுதணும். எப்போவுமே நேர்மறையாக எழுதுவது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எதிர்மறையாக எழுதக்கூடாது. எதிர்மறையாக எழுதுனீங்கன்னாவே நீங்கள் அந்த போட்டியிலிருந்தே நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் தமிழ் வளர்ந்து கொண்டே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வளர்கிறது என்று தான் எழுத வேண்டும். நேர்மறையாக மட்டுமே நீங்கள் விடையளிக்க வேண்டும். இதை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம நிறைய கேள்வி பார்த்துருக்குறோம். திருக்குறள் தற்கால மக்களுக்கும் வழிகாட்டுகிறதா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஊடகங்கள் தமிழை வளர்க்கிறதா அப்படின்னு கேட்கிறோம். தற்கால தமிழ் மொழிக்கு இலக்கணம் தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருக்கிறோம். இலக்கிய இயக்கங்கள் தமிழை வளர்க்கிறதா. இப்போ கூட நான் காலேஜ் டிஆர்பிக்கு இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தேன். இலக்கிய இயக்கங்கள் தமிழை வளர்க்கிறதா, திறனாய்வு சரியான இலக்கியத்தை அடையாளம் காட்டுகிறதா அப்படி கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். திறனாய்வு சரியான இலக்கியத்தை அடையாளம் காட்டுகிறதா. அப்போ காட்டுகிறது அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக பட்டியலிடுக, விவரிக்க, ஆராய்க அப்படின்ற மாதிரி கேள்வியாக நமக்கு கேட்பாங்க. அந்த கேள்வியில் நம்மை ஒட்டுமொத்தமாக சோதிச்சிருவாங்க. யார் யாருக்கெல்லாம் சுயமாக எழுத வருகிறது, யார் யாருக்கெல்லாம் ஏற்கனவே பயிற்சி எடுத்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் ஏதோ ஒரு சில புத்தகங்களை படித்துவிட்டு அல்லது இணையதள தகவல்களை தேடி சில விஷயங்களை மட்டுமே பார்த்துட்டு அதையே மனப்பாடம் பண்ணி எழுதுறவங்க, இவங்க எல்லோரையும் வடிகட்டுவதற்கான ஒரு தாளாக இந்த ஜென்ரல் பேப்பரில் கட்டுரை பேப்பர் கட்டாயமாக அமையும். சரிங்களா? அதனால் நீங்கள் எந்த பாடத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த பாடத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த கட்டுரை அப்படின்றது உங்களுடைய நாலேஜை சோதிக்கிறதுக்கான பேப்பர் அப்படின்றத தெளிவாக இருங்க. உங்களுடைய அறிவை ஒட்டுமொத்தமாக எவ்வளவு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு புலமை இருக்கிறது அப்படின்றத பரிசோதிப்பதற்கான ஒரு தாளாக இந்த தாள் மிக முக்கிய பணியை ஆற்றப்போகிறது அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. உடனடியாக என்ன செய்யுங்க அப்படின்னா, அது தொடர்பாக விடையளிப்பதற்கும் அது தொடர்பான கேள்விகளை உருவாக்குவதற்கும் கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு உங்களுடைய தேர்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு விஷயமாக இருக்கும். சரி, அதனால் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் பேப்பருக்கு எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் பேப்பருக்குரிய மெட்டீரியல் அனுப்புகிறோம். டெஸ்ட் பேட்ச் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி பிஜிடிஆர்பி மற்றும் கல்லூரி பேராசிரியர்களுக்கான வகுப்புகள் கடந்த 2.5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு கேள்விகளை கொடுத்து இந்த கேள்விக்கு எப்படி விடையளிப்பது அப்படின்னு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறதா இருந்தாலும் நம்ம கீழே கமெண்டில் ஒரு கேள்வி கேளுங்க. அந்த கேள்விகளுக்கு நான் விடையளிப்பதற்கும் தயாராக இருக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.